ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு 3 pieces எக்ஸல் நைட்டிஸ் 3 pieces டபுள் எக்ஸல் நைட்டி வந்து அப்லோட் பண்ண போகிறேன். எக்ஸலோட சைஸ் பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து 44, ஹைட்டு 55. டபுள் எக்ஸல் நைட்டியோட செஸ்ட்டு சைஸ் வந்து 46, ஹைட்டு வந்து 55. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒரு போட் நெக்கு, ரஜ்வாடி பிரிண்ட். இது 300 ப்ளஸ் ஷிப்பிங். எக்ஸல் சைஸ் மூணுமே எந்த கலர் டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் கலரில் வந்து ஃபோட்டோ இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் கீழே இருக்கும், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நைட்டி வந்து மார்க்கெட் போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஷாப்பில் போய் நைட்டியை பார்க்குறவங்களுக்கு அதோட ப்ரைஸ் பற்றி கண்டிப்பாக தெரியும். இது ஒரு நல்ல சாஃப்ட் காட்டன். 1 இயர் தாராளமாக யூஸ் பண்ணலாம், 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணலாம். பட் பிடிச்சவங்க 1 இயர் வரையும் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது வேணான்னு விட்டுருவாங்க. ஸோ தாராளமாக 1 இயர் வரையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அடுத்து வந்து டபுள் எக்ஸல். இது வந்து ஒரு டை அண்ட் டை பேட்டர்ன். இது நல்ல ரெட்டிஷ். இது மிளகாவோட ரெட் கலர் தெரியும் இல்லையா, அந்த ரெட். இது நல்ல சூப்பரான ரெட்டாக இருக்குது. இது வந்து பர்பிள் கலரு. ஃபோட்டோவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, வீடியோவில் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நல்லா டார்க் ரெட் இது. ஸோ தேவைப்படுறவங்க பிக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 350 ப்ளஸ் ஷிப்பிங், 300 GSM. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ராடக்ட்டு. ஸோ 350 ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஒரு பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப். இது வந்து பாடி போர்ஷன் பர்பிள் கலரில் இருக்குது. இது கீழே பாட்டம். இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக் பவ் வந்துடும், நம்ம நாட் பண்ணிக்கலாம். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் நல்லாயிருக்கும். பட் நான் இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணி இதை நான் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒரு ராமா க்ரீன், 320 ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பீஸ். ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நான் ஒன்று சொல்லணும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வந்து சலிப்பு இல்லாமல் கடந்து போக முயற்சி பண்ணணும்னு நான் நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை வந்து சலிப்பே இல்லாமல் கடந்து போயிட்டே இருக்கலாம். வயசோ எதுவோ காரணமாக நம்ம நினச்சிக்காம வாய்ப்பு கிடைச்சா நம்ம புதிய விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம வந்து சலிப்பு இல்லாமல் ஹாப்பியாக வாழலாம். ஓகே, தேங்க்யூ.